தோன்றின் புகழோடு தோன்றுக. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் டேஃப் ஆன்லைன் படிப்பகம். நம்முடைய டேஃப் ஆன்லைனில் டிஎன்பிசி குரூப் 2, குரூப் 2A மற்றும் குரூப் 4க்காக யூனிட் 6க்கு மட்டும் நம்ம வந்து ஒரு புதிய கிராஷ் கோர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நியூ பேட்ச், ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மன்னன் அப்படிங்கிற நேமில் வந்து நம்ம வந்து யூனிட் 6க்காக ஃபஸ்ட் பேஜ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதை சிறப்பாக வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ மாணவர்களுக்கு வந்து டெஸ்ட் பேஜ் வந்து போயிட்டு இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மன்னன் அப்படிங்கிற நேமில் வந்து பேட்ச் 2 வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் யூனிட் 6க்கு மட்டும், சரிங்களா. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பாலிட்டி, எக்கனாமிக், யூனிட் 5 அட்மினிஸ்ட்ரேஷன், ஓகேங்களா. இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து கிராஷ் கோர்ஸ் பண்ணியிருந்தோம். அது போக இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பொது தமிழுக்கும் வந்து நம்ம வந்து கிளாஸ் வந்து நம்ம பேட்ச் 2ன்னு சொல்லி நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அகத்தியம் அப்படிங்கிற நேமில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 6க்கு மட்டும் மன்னன் பேட்ச் 2 அப்படிங்கிற நியூ பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்போ இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 28 நமக்கு வந்து இந்த கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது, சரிங்களா. ஸோ இப்போ இருந்து அட்மிஷன் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 28 ஸ்டார்ட் ஆகுது, சரிங்களா. ஸோ இந்த பேட்ச் நேம் பார்த்தீங்கன்னா மன்னன் தான், சரிங்களா. மன்னன் பேட்ச் 2 அப்படிங்கிற நேமில் வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுறோம், சரிங்களா. ஸோ அந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் டிஎன்பிசி குரூப் 2, குரூப் 4ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 6ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம வந்து பிரேக்கப்லாம் கொடுத்துருந்தாங்க டிஎன்பிசிலேருந்து, சரிங்களா. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எத்தனை கொஸ்டின் கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்ம வந்து சிலபஸ்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 6ல் வந்து 20 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா கட்டாயமாக அந்த 20 கொஸ்டினுக்கு 20 கொஸ்டின் வந்து நம்ம வந்து முழு மதிப்பெண்கள் கட்டாயமாக நான் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம், சரிங்களா. ஏன்னா உங்களுக்கே தெரியும் நவம்பர் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து குரூப் 2, குரூப் 2A வந்து எக்ஸாம் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து 2 மாதத்துக்குள்ள நம்ம கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு வந்து சிறப்பாக வந்து கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு நீங்கள் தயாராகிற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம், சரிங்களா. ஸோ அந்த கிளாஸுக்கான பிரேக்கப்பு, என்னென்ன டூரேஷன், எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்துடலாம், ஓகேங்களா. ஸோ அது போக நம்மளுடைய யூடியூப் சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அந்த சப்போஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள டிஎன்பிசி யாரும் படிக்கிறாங்கன்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷெடியூல் வந்து அட்டாச் பண்ணிடுவோம். நீங்கள் ஷெடியூல் டவுன்லோட் பண்ணி ஒரு வாட்டி ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணிடுங்க, ஓகேங்களா. ஓகே, வாங்க ஷெடியூல் பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், இது வந்து டிஎன்பிசிக்கான கிளாஸு, ஓகேங்களா. குரூப் 2, குரூப் 2A ப்ரிலிம்ஸ் மற்றும் குரூப் 4 வந்து கவர் பண்ணுற மாதிரி நம்ம அந்த கிளாஸ் வந்து ரெண்டும் கம்பைன் பண்ணி எடுக்க போகிறோம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் வந்து பைலிங்குவல் கிளாஸாக நம்ம எடுக்க போகிறோம், சரிங்களா. தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலேயுமே சேர்ந்து தான் நம்ம வந்து இந்த கிளாஸ் எடுக்க போகிறோம். ஸோ தமிழ் மீடியம் மாணவர்கள், இங்கிலீஷ் மீடியம் மாணவர்கள் ரெண்டு பேருமே இந்த கிளாஸ் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ யூனிட் 6ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டாபிக் வந்து தமிழில் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா இப்போ இலக்கியங்களாம் வந்து படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து தமிழில் மட்டும் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அது பைலிங்குவல் கிளாஸாக இருக்காது, சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம வந்து மன்னன் அப்படிங்கிற நேமில் வந்து பேட்ச் 2 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் யூனிட் 6க்கு, சரிங்களா. தமிழக வரலாறு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்களுக்கான டாபிக். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிலபஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம், ஓகேங்களா. இந்த கிளாஸில் வந்து ஒரு 50% ரெக்கார்டும் 50% வந்து லைவும் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ரி சண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குரூப்பில் வந்து தெரியப்படுத்திடும், சரிங்களா. இந்த வாரம் வந்து டீச்சிங் ஸ்டாஃப் யார் எடுக்கிறாங்க, என்ன டாப்பிக்கு, அந்த கிளாஸ் ரெக்கார்டாக லைவாக என்ன டைமிங்கில் கிளாஸ் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து டீட்டெயில் வந்து நம்ம சொல்லிடுவோம், சரிங்களா. சப்போஸ் இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் நம்முடைய மன்னன் பேட்ச் 2 அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ அதில் ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ணக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிடுவோம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து கம்யூனிகேஷன் பண்ணிடுவோம், சரிங்களா. ஓகே, நம்ம இந்த கிளாஸில் வந்து மொத்தம் எத்தனை கிளாஸ் நம்ம கொடுக்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 20 கிளாஸ், சரிங்களா. 20க்கும் மேற்பட்ட கிளாஸ்கள் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அந்த 20க்கும் மேற்பட்ட கிளாஸில் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து சிலபஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும், சரிங்களா. ஸோ இந்த கிளாஸோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 டெஸ்ட்டும் நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம், சரிங்களா. கிளாஸ் நம்ம என்ன தான் கொடுத்தாலும் நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், சரிங்களா. அப்போ தான் வந்து நம்ம வந்து எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோம், ஓகேங்களா, எந்த இடத்துல வந்து நம்ம படிக்கல அப்படிங்கிற நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க முடியும், சரிங்களா. அது போக ரேங்க் லிஸ்ட்டும் வந்து நம்ம கொடுத்துருவோம். ஸோ அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், சரிங்களா. ஸோ 20 கிளாஸஸில் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா 20 கிளாஸ் கொஞ்சம் முன்னே ஒரு 2 கிளாஸ் முன்னே ஆகும். அதை நம்ம கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம், சரிங்களா. அடுத்து இந்த கிளாஸோட சேர்த்து ஒரு 10 டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். 2 மாதம் டூரேஷன், சரிங்களா. 2 மாதத்துக்குள்ள நம்மளுக்கு வந்து இந்த கிளாஸ் வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். 2 மாதம் சொல்லியிருக்கோம், பட் கொஞ்சம் அதுக்கு முன்னாடியே முடிக்கிற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ இப்போ வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லாட்டி நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன், இல்லாட்டி நான் காலேஜ் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ லைவ் கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ண முடியாட்டாலும் அந்த கிளாஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணி ஆப்பில் கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் அந்த ரெக்கார்டு கிளாஸ் வந்து நீங்கள் வந்து மார்னிங், ஈவினிங், நைட் எப்போனாலும் உங்களுடைய டைம் கம்ஃபர்டபுள் டைம் பார்த்துட்டு நீங்கள் அந்த கிளாஸ் வந்து ரெக்கார்டாக வந்து நீங்கள் நம்மளுடைய ஆப்பில் வந்து பார்த்துக்கலாம், சரிங்களா. ஓகே, 20 கிளாஸ், 10 டெஸ்ட், 2 மாதம் டூரேஷன், ஓகேவா. இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் ஆகஸ்ட் 28 ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஃபஸ்ட் கிளாஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து நம்ம இன்ட்ரோ கிளாஸ், ஓப்பன் டால் கிளாஸாக இருக்கும், சரிங்களா. அது வந்து யார் எடுப்பாங்கன்னு சொல்லி தகவல் வந்து நம்ம வந்து இமேஜ் ஷேர் பண்ணுவோம், அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து பைலிங்கில் தான், தமிழ் மீடியம் அடுத்து இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து
கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்மிஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆன்லைன் நம்பர், சரிங்களா, ஆன்லைன் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் நம்முடைய டேஃப் ஆன்லைனோட அஃபிஷியல் நம்பர். இந்த நம்பருக்கு மட்டும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நியர்பை இருக்கக்கூடிய நம்ம டேஃப் பிரான்ச்சஸ் இருக்குது, 90 இடத்துல பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ நியர்பை இருக்கக்கூடிய பிரான்ச்சஸில் போயிட்டு நீங்கள் டேரெக்டாக போயிட்டு என்கொயரி பண்ணிட்டு கூட நீங்கள் ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் கிளாஸ் எல்லாமே ஆன்லைன் நம்பர் தான் நடக்கும். நீங்கள் அட்மிஷன் வந்து டேரெக்டாக நம்மளுடைய ஆன்லைன் நம்பர் கான்டாக்ட் பண்ணி அட்மிஷன் போட்டுக்கலாம். அல்லது நியர்பை இருக்கக்கூடிய பிரான்ச்சுக்கு போயிட்டு நம்ம டாஃப் பிரான்ச்சுக்கு போயிட்டு நீங்கள் போயிட்டு டீட்டெயில் கேட்டு அட்மிஷன் போட்டுக்கலாம். ஆனால் கிளாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ லைவ் கிளாஸ் அப்படின்னா ஜூம் ஆப்பில் வந்து நம்ம லிங்க் கொடுத்துருவோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ரெக்கார்டு கிளாஸ் அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளுடைய டேஃப் அகாடமி ஆப்பில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? நம்பர் பாருங்கள், ஒரு 3 நம்பருக்கு நம்மளுடைய ஆன்லைன் நம்பர், இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கால் பண்ணும்போது சப்போஸ் நம்பர் ஏதாவது பிஸியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணிடுங்க. சரிங்களா? நீங்கள் மெசேஜ் பண்ணி கட்டாயமாக நம்மளுடைய டீம் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிடுவாங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் தெரியப்படுத்துங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்பர் பாருங்கள், 9789327300. இது வந்து ஃபர்ஸ்ட் நம்பரு. அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 8668029422. ஓகேங்களா? அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 6382809713. இந்த 3 நம்பர், ஓகேங்களா? 3 நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். 3 நம்பரில் ஏதாவது எனி ஒரு நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு நம்பரை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் சொல்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு நம்பரை மாற்றி கான்டாக்ட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து கன்ஃபியூஷன் ஆகும். சரிங்களா? எந்த நம்பருக்கு நீங்கள் வந்து என்கொயரி கேட்டீங்க, எந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஃபீஸ் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிடுங்க, இதெல்லாம் கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ நீங்கள் கால் பண்ணும்போது ஒரே நம்பரை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், ஆகஸ்ட் வந்து இப்போ 28ஆம் தேதியிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான அட்மிஷன் எப்போ முடியுது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து செப்டம்பர் 10ஆம் தேதியோட அட்மிஷன் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். சரிங்களா? செப்டம்பர் 10ஓட அட்மிஷன் வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே, இப்போ வாரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 3 கிளாஸ் கொடுக்குற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். வாரத்தில் 3 கிளாஸ். சரிங்களா? வாரத்தில் 3 கிளாஸ் நம்ம கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். சப்போஸ் ஏதாவது டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு குரூப்பில் வந்து நம்ம வந்து கம்யூனிகேஷன் பண்ணிடுவோம். சரிங்களா? ஆனால் கட்டாயமாக வாரத்தில் உங்களுக்கு ஒரு 3 கிளாஸ் இருக்கும். இப்போ கிளாஸோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 10:30 மணிக்கு இருக்கும். சரிங்களா? இப்போ ஒரு ரெக்கார்டு கிளாஸாக இருக்குன்னா ரெக்கார்டு கிளாஸ் காலையில் 10:30 மணிக்கு நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். ஒரு லைவ் கிளாஸாக இருக்குன்னா காலையில் 10:30 மணிக்கு உங்களுக்கு வந்து லிங்க் கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ இது நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் டைமிங்கில் எதுவும் சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னா நம்ம குரூப்பில் வந்து கம்யூனிகேஷன் பண்ணிடுவோம். சரிங்களா? ஏன்னா இப்போ ஷெடியூல் எல்லாமே நம்ம வந்து ஒரு டென்டேட்டிவ் தான். ஏன்னா வந்து சப்போஸ் சிச்சுவேஷன் ஏதாவது மாறுது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். சரிங்களா? ஆனால் கட்டாயமாக அந்த 2 மாதத்துக்கு வந்து கட்டாயமாக உங்களுக்கு வந்து நம்ம வந்து கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 to 2.5 மணி நேரம் வரைக்கும் நமக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து போகும். சரிங்களா? 2 அல்லது 2.5 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஆன்லைன் கிளாஸ் போகும். இப்போ அந்த கிளாஸ் வந்து யார் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேஃப் கிறிஸ்டி இருக்குது பார்த்தீங்களா, டேஃப் கிறிஸ்டி ஹெச்ஓடி, ஓகேங்களா, முத்துமணி சார் வந்து கிளாஸ் இருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தென்காசியில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பாப்பா மேடம் ரொம்ப சூப்பராக வந்து கிளாஸ், சிறந்த ஆசிரியை, ரொம்ப சூப்பராக கிளாஸ் இருப்பாங்க. ஸோ 2 பேருமே உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பாப்பா மேடம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஒரு சில டாபிக் வந்து முத்துமணி சார் வந்து எடுத்து கொடுப்பாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவ் கிளாஸ் அப்படின்னா, ஓகேங்களா, லைவ் கிளாஸ்னால் உங்களுக்கு வந்து ஜூமில் வந்து நடக்கும். ரெக்கார்டு கிளாஸ் அப்படின்னா நம்முடைய டேஃப் அகாடமி ஆப்பில் வந்து நடக்கும். சரிங்களா? வாரம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி சண்டே வந்து உங்களுக்கு வந்து குரூப்பில் வந்து நம்ம ஷெடியூல் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்களா, அதாவது டீச்சிங் ஸ்டாஃப் யார், என்ன டைமிங்கு, என்ன டாப்பிக்கு, அந்த கிளாஸ் ரெக்கார்டாக லைவாக அப்படிங்கிறத நம்ம ஷெடியூல் போட்டு குரூப்பில் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த கிளாஸ் வந்து இப்போ அந்த ரெக்கார்ட் கிளாஸாக கொடுத்தாலும் இந்த கிளாஸ் வந்து எப்போ வரைக்கும் அவைலபிளாக இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 31, 2026 வரைக்கும் அந்த ரெக்கார்டு கிளாஸ் வந்து நம்ம டேஃப் அகாடமி ஆப்பில் வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எப்போனாலும் வந்து நீங்கள் அந்த கிளாஸ் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் நம்ம கம்பைன் பண்ணி தான் போட்டிருக்கோம். ஸோ அதனால் குரூப் 2 முடிஞ்சாலும் குரூப் 4 வரைக்கும் நம்ம வந்து கிளாஸ் கொடுத்து டிசம்பர் 31ஓட ஆப் வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான் நம்ம வச்சுருக்கோம். இன்க்ளூடிங் 18%, ஓகேங்களா, 18% ஜிஎஸ்டியோட சேர்த்து தான் நம்ம அந்த ஃபீஸ் வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புக்ஸ் கிடையாது. இப்போ நம்ம கிளாஸில் எடுக்கக்கூடிய பிடிஎஃப், ஓகேங்களா, கிளாஸ் நீங்கள் ஆப்பில் பார்த்துருவீங்க. அதுக்கான பிடிஎஃப் இப்போ வந்து டீச்சர் ஸ்டாஃப் வந்து போர்டில் நடத்துவாங்க பார்த்தீங்களா, அதுக்கான பிடிஎஃப் வந்து நம்ம கொடுத்துருவோம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நோட் பண்ணிக்கலாம். புக்ஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம டேஃபோட புக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நியர்பை இருக்கக்கூடிய பிரான்ச்சில் வந்து நீங்கள் போயிட்டு புக்கு பார்த்துட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா நம்மளுடைய டேஃப் ஆமோ பப்ளிகேஷன் இருக்குது. சரிங்களா? அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லாட்டி வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக பேமெண்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்லி கிளாஸ்க்கான பிடிஎஃப் மட்டும் தான். புக்ஸ் வேணும்னா நீங்கள் தனியாக பேமெண்ட் பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேஃபில் நீங்கள் இப்போ தான் இந்த
மன்னன் பேட்ச் 2க்கு வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 1500 வரும். சரிங்களா? இப்போ இதுவே நீங்கள் வந்து நம்ம டேஃப்ல இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஆஃப்லைனில் இல்லாட்டி ஆன்லைனில் டெஸ்ட் பேஜோ இல்லாட்டி வந்து கிளாஸோ நான் ஜாயின் பண்ணி படிச்சிருக்கேன் சார், எனக்கு ஓல்டு ஸ்டூடெண்ட் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1300 வரும். சரிங்களா? 1300 வரும். நீங்கள் ஓல்டு ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் வந்து நம்ம டீமுக்கு வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும், ஆன்லைன் டீமுக்கு. சரிங்களா? எனி ஒன் பில் காப்பியோ இல்லாட்டி வந்து ஐடி கார்டோ அட்மிஷன் ஃபார்மோ எனி ஒன் நீங்கள் எந்த பிரான்ச்சில் படிச்சிங்களோ அதுக்கான ப்ரூஃப் மட்டும் அனுப்பிட்டீங்கன்னா நம்ம டீம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அலோவ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஓகே, அப்போ நீங்கள் அட்மிஷன் போட போகிறது நம்ம ஆன்லைன் டீம் வந்து உங்களுக்கு வந்து ஃபர்தராக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த ரூல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிக்கலாம், இல்லை கால் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா? நம்முடைய ஆன்லைன் நம்பருக்கு. சரிங்களா? ஓகே, ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு 20+ கிளாஸஸ் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அதுக்கான பிரேக்கப் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதுக்கான பிரேக்கப் கொடுத்துருக்கோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 6ல் இருக்கக்கூடிய டாபிக் எல்லாமே நம்ம வந்து செப்பரேட்டாக பிரித்து என்னென்ன டாபிக் வந்து என்னென்ன கிளாஸ் நம்ம எடுக்க போகிறோம் சொல்லி நம்ம செப்பரேட்டாக பிரித்து கொடுத்துருக்கோம். நீங்கள் ஷெடியூல் எல்லாமே ஒரு வாட்டி நம்ம வந்து ஷெடியூலையும் நம்ம வீடியோக்குள்ளே அட்டாச் பண்ணிக்கோம். நீங்கள் ஷெடியூல் டவுன்லோட் பண்ணி ஒரு வாட்டி ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணிடுங்க. சரிங்களா? ரீட் பண்ணிடுங்க. அது போக இதுக்கான ரூல்ஸு, அதுக்கு வந்து பேமெண்ட் பண்ண QR கோடு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய பேட்சோட சிறப்பு அம்சங்கள், ஓகேங்களா, சிறப்பு அம்சங்கள், ரூல்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் இதெல்லாமே வந்து ஒரு வாட்டி டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக ரீட் பண்ணிடுங்க. பேமெண்ட் பண்ணக்கூடிய QR கோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷெடியூலோட அட்டாச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய QR கோடுக்கு மட்டும் பேமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நியர்பை பிரான்ச்சில் போயிட்டு நீங்கள் வந்து நம்ம டேஃப் பிரான்ச்சில் போயிட்டு அட்மிஷன் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் QR கோடு பண்ணிங்கன்னா டேஃப் எஜுகேஷனல் சர்வீஸ்னு சொல்லி வரும். ஸோ அதுக்கு மட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பிரான்ச்சில்னா நீங்கள் அங்கே போயிட்டு கேஷ் கொடுக்கும்போது அங்கே நீங்கள் கேஷ் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய ஆன்லைன் நம்பருக்கு வந்து நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கலாம். ஸோ அந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ பயன்படுத்திக்கோங்க. வரக்கூடிய குரூப் 2 குரூப் 4 தேர்வில் வந்து வெற்றி பெற டேப் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம்.